வணக்கம் நண்பர்களே. இந்த வருடத்தோட இறுதி நாள் இன்னைக்கு. ஆனால் இந்த சேனலுடைய முதல் நாள் நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலோட ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 2023ஆம் ஆண்டில் அதிகமாக கூகுள் சர்ச்சில் தேடப்பட்ட திரைப்படங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன திரைப்படங்கள் நம்ம இந்தியாவில் அதிகமாக கூகுள் சர்ச்சில் தேடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம டாப் 10 வரிசையில் பார்க்கலாம். ஏகப்பட்ட திரைப்படங்கள் பார்த்துருந்தாலும் நம்ம பார்க்க போகிறது டாப் 10ல் இருக்கக்கூடிய படங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல 10வது இடத்துல இடம் பிடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய தமிழ் திரைப்படமான வாரிசு திரைப்படம் தான். வாரிசு திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 200 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். 200லேருந்து ஒரு 230 கோடி வரைக்கும் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். அதோடைய வசூல் பார்த்தோன்னா 300 கோடி வரைக்கும் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதிகமாக ரசிகர்களால் கூகுள் சர்ச்சில் தேடப்பட்ட ஒரு திரைப்படம் தான் வாரிசு. இது டாப் 10ல் இருக்கக்கூடிய 10வது திரைப்படம். இதில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர் உங்களுக்கு நல்லாவே தெரியும், தளபதி விஜய். அப்புறம் ஹீரோயின் பார்த்தோன்னா ராஷ்மிகா. இதை டைரக்ட் பண்ணவர் பார்த்தோன்னா வம்சி. ஸோ இது 10வது இடத்துல இருக்கு. அடுத்தது 9வது இடத்துல என்ன படம் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா டைகர் 3. இது இந்தியில ரிலீஸ் ஆன ஒரு படம். இது தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம். தீபாவளிக்கு பார்த்தோன்னா வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆனிச்சு. ஆனால் இந்தியில பார்த்தோன்னா டிசம்பர் 12ஆம் தேதி தான் இது ரிலீஸ் ஆனிச்சு. இதோட ஹீரோ பார்த்தோன்னா சல்மான் கான், ஹீரோயின் பார்த்தோன்னா கத்ரீனா கைஃப். 350 கோடி அதோடைய பட்ஜெட்டா இருந்தாலும் அது வசூல் பார்த்தோன்னா 450 கோடி வரைக்கும் தான் வசூல் ஆயிருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போறது பார்த்தோன்னா 8வது இடம். 8வது இடத்துல என்ன திரைப்படம் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா லியோ தான். இதுவும் ஒரு தமிழ் திரைப்படம் தான். இது நடிச்சிருக்கவர் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், தளபதி விஜய் தான். இப்போ ரீசெண்டாக அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆன ஒரு படம். அக்டோபர் 19ல் ரிலீஸ் ஆனிச்சு. லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்டர். ஹீரோயின் த்ரிஷா நடிச்சிருப்பாங்க. இது பரவலாக ரொம்ப பேசப்பட்ட ஒரு திரைப்படம். ஏன்னா லோகேஷோட விக்ரம் படத்துக்கு அப்புறம் ஒரு ரொம்ப எதிர்பார்ப்போட ஒரு வெளியான படம் தான் லியோ படம். கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 250லேருந்து ஒரு 350 வரைக்கும் இதோட பட்ஜெட் சொல்லிக்கிறாங்க. ஆனால் இதோட வசூல் பார்த்தோன்னா 615 கோடி. நல்ல ஒரு பீக்கில் போன ஒரு நல்ல ஒரு திரைப்படம் தான் லியோ படம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 7வது இடத்துல இருக்கக்கூடிய ஜெயிலர். ரொம்ப நாள் எதிர்பார்ப்புல வெளியான ஒரு திரைப்படம் தான் ஜெயிலர். இது நடித்தவர் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு முகம்தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இந்த படத்தை நடிச்சிருந்தாரு. இந்த படத்தை இயக்குனர் நெல்சன், மியூசிக் டைரக்டர் அனிருத். இதில் ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருப்பாங்க, பல நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு ஹீரோஸ் நடிச்சிருப்பாங்க. இது ஒரு பேன் இண்டியாவாக ரொம்ப சிறப்பாக எடுத்திருப்பாங்க. லியோ மாதிரியே இதுவும் பார்த்தோன்னா நல்ல ஒரு வசூலான ஒரு திரைப்படம். கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ரஜினிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவின்னு தான் சொல்லிக்கலாம் நம்ம. இந்த படத்துடைய வசூல் பார்த்தோன்னா 650 கோடி வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. இதோடைய பட்ஜெட் பார்த்தோன்னா 200 கோடி. ஸோ இது ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம். ஆகஸ்ட் 11ல் ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம் தான் ஜெயிலர் படம். 6வது இடத்துல இடம் பிடிச்சிருக்கக்கூடிய படம் என்னன்னா தி கேரளா ஸ்டோரி. இது பயங்கர சர்ச்சைக்குள்ளான ஒரு படம். அரசியல் ரீதியாக இந்தியாவில் மிகப்பெரிய பேசும் படும் பொருளாக இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனிச்சு. கேரளா ஸ்டோரின்னு சொல்லிட்டு இதில் நடித்தவங்க எல்லாருமே பார்த்தோன்னா ஹிந்தி நடிகை தான் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு ரொம்ப செலவுலாம் கிடையாதுங்க, வெறும் 15 கோடி தாங்க. 15லேருந்து 20 கோடி தாங்க செலவு இந்த படத்துக்கு. ஆனால் இதோடைய வசூல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்பார்க்கவே முடியாது. 300 கோடி வரைக்கும் வசூலானதாக சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்தியா ஃபுல்லாக இந்த படத்துடைய கதை பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு பேசும் படும் பொருளாக இருந்திருக்கு. அரசியல் ரீதியாக பயங்கர தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு திரைப்படம் தான் இந்த கேரளா ஸ்டோரி. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய இடம் பார்த்தோன்னா 5வது இடம். இந்த இடத்துல என்ன படம் இடம் பிடிச்சிருக்குன்னா இது ஒரு ஹிந்தி படம். படத்துடைய பெயர் என்னன்னா பதான். இதில் நடிச்சிருக்கிற யாருன்னு ஷாருக் கான், சல்மான் கான் 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஹீரோயின் பார்த்தோன்னா தீபிகா படுகோன். ஆனந்த் தான் டைரக்டர் இருப்பார். ஸோ இந்த படத்தை பார்த்தோன்னா 225 கோடி இதோட பட்ஜெட்னு சொல்கிறாங்க. ஆனால் வசூல் பார்த்தோன்னா 1000 கோடி வரைக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஷாருக் கானுக்கு ரொம்ப நாள் கழித்து பதான் படம் பயங்கர ஒரு கம்பேக் கொடுத்த ஒரு படம் தான் இந்த பதான் படம். இது ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆனது பதான் படம். ஸோ இது ஷாருக் கானுக்கு மிகப்பெரிய ஒரு இந்த வருஷத்துல ஆரம்பமே அமக்கலமாக ஆரம்பிச்ச ஒரு திரைப்படம் தான் பதான் படம். அடுத்தது நம்ம பார்க்க போற திரைப்படம் 4வது இடத்துல என்ன திரைப்படம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆதிபுருஷ். இது ரொம்ப எதிர்பார்ப்புல பார்க்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஏன்னா பிரபாஸ் பாகுபலிக்கு அப்புறம்
ஒவ்வொரு படங்களும் வந்து இந்தியா ஃபுல்லா இருக்கட்டும் இல்ல வேர்ல்டு வைடா இருக்கட்டும் பிரபாஸ் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட பார்த்தாங்க. ஆனா அதுக்கடுத்து வரக்கூடிய படங்கள் எல்லாமே அவருக்கு கொஞ்சம் சறுக்கு முகமாகவே இருந்துச்சு. அதனால வந்து ஆதிபுருஷ் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க. ஆனா ட்ரெய்லரே பார்த்தோன்னா எல்லாருமே விமர்சனத்துக்கு உள்ளார மாதிரி இருந்தது. அதோடைய ட்ரெய்லருடைய விமர்சனங்கள் எல்லாமே அப்படிதான் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரியே படங்களும் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா 700 கோடி வரைக்கும் அதோடைய பட்ஜெட் ஆக இருந்தாலும் அதோடைய வசூல் அப்படின்னு பார்த்தோன்னா 350 கோடி வரைக்கும் தான் இருந்தது. பாதிக்கு பாதி வசூல் தான் கிடைச்சது. ஸோ அது மிகப்பெரிய ஒரு சரிவை வந்து பிரபாஸ் இந்த ஆண்டு வந்து இந்த படத்தின் மூலயமா சம்பாதிச்சாரு. அதுக்கடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆதிபுருஷ் படம் பார்த்தோன்னா ராமாயணத்தை தழுவி வந்த கதை எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதில் இருக்கக்கூடிய கிராஃபிக் சீன்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி டச்சிங்கே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆனிச்சு. அதனால தான் இந்த படத்துடைய மைனஸ் பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு. வசூல் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. மைனஸ் அதிகமாகி வசூல் வந்து கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாயிருச்சு. மைனஸ் அதிகமாகி வசூல் வந்து கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 3வது இடத்துல இருக்கக்கூடியது ஓப்பன்ஹைமர். பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு ஹாலிவுட் படம். அது வந்து இந்தியாவில் வந்து எல்லாருமே கூகுள் சர்ச்சில் அதிகமாக வந்து தேடப்பட்ட ஒரு படம் தான் வந்து ஓப்பன்ஹைமர். இதோடைய வசூல் பார்த்தோன்னா $95. இதோடைய செலவுன்னு பார்த்தோன்னா வெறும் $10 தான். 10 கோடி US$ செலவு பண்ணி கிட்டத்தட்ட $95 கோடி US$ வரைக்கும் இந்த படத்துடைய வசூல் வந்து இருந்தது. கிறிஸ்டோபர் நோலன் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்துடைய டைரக்டர். இதுக்கடுத்து நம்ம 2வது இடத்துல அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், டாப் 10ல பார்த்தோன்னா 2வது இடம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஹிந்தி படம் தான். காடர் 2 பார்த்தோன்னா சன்னி தியால் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு பயங்கரமா ஒரு ஹிட்டான ஒரு திரைப்படம் தான் இது. ஆகஸ்ட் மாதம் நம்ம கரெக்டாக சுதந்திர தினத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனது. அதே டைம்ல இங்க வந்து பார்த்தோன்னா ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த டைம்ல பார்த்தோன்னா ஹிந்தியில வந்து பயங்கரமா ஒரு ரீச்சான ஒரு படம் தான் காடர் 2. இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தோன்னா வெறும் 60 கோடி தாங்க. இதோட வசூல் பார்த்தோன்னா 10 மடங்கு அதிகங்க. கிட்டத்தட்ட 650 கோடி வரைக்கும் இதோட படத்தோட வசூல்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின படம் தான் இந்த காடர் 2 அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கடுத்து நம்பர் 1 எந்த படமா இருக்கும் அப்படின்னு நீங்க கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். இந்த படத்து வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு தமிழ் டைரக்டர் ஹிந்தியில போய் படம் எடுத்தாரு. இப்ப சொல்லுங்க பார்ப்போம் என்ன படமா இருக்குன்னு. ஆமாங்க, அதே படம் தான். கிட்டத்தட்ட ஜவான் படம் தான். ரொம்ப ஆண்டுகள் ரொம்ப வருஷமா நம்ம வந்து ஜவான் அட்லி படம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதிகமா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்த ஒரு படம் இந்த ஆண்டு தான் ரிலீஸ் ஆனிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி வரைக்கும் இதோட பட்ஜெட் சொல்றாங்க. இதுல வந்து பார்த்தோன்னா ஷாருக்கான் நடிச்சிருப்பாரு, நயன்தாரா நடிச்சிருப்பாங்க, அடுத்து பார்த்தா தீபிகா படுகோன் நடிச்சிருப்பாங்க, அடுத்து விஜய் சேதுபதி பயங்கரமான ஒரு வில்லனா நடிச்சிருப்பாரு. ஸோ இப்படி எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. அட்லி வந்து டைரக்டர், அனிருத் வந்து மியூசிக். இந்த மாதிரி ஒரு தமிழ் ஆக்டர்ஸ் அதிகமாக நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படமா இந்தியில ரிலீஸ் ஆனது. இது எப்படி வரும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்ப்புல இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு சக்சஸ் வந்து கொடுத்த திரைப்படம் தான் வந்து ஜவான் திரைப்படம். கிட்டத்தட்ட 300 கோடி இதோட பட்ஜெட்டா இருந்தாலும் இதோட வசூல் பார்த்தீங்கன்னா 1140 கோடி வரைக்கும் இருந்ததா சொல்லப்படுதுங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இந்தியிலையும் சரி தமிழ்லையும் சரி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஸோ இதுதான் வந்து கூகுள் சர்ச்சில் இந்த ஆண்டு அதிகமாக சர்ச் பண்ண ஒரு திரைப்படங்கள். ஸோ இதில் நம்ம தமிழ் திரைப்படங்கள் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 4 திரைப்படங்கள் இருக்கு. ஜவானும் சேர்த்து தான் சொல்றேன். இது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை தான். நீங்க இதுல எத்தனை படம் பார்த்துருக்கீங்க, நீங்க இதை வந்து இதுல எது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ எங்களுடைய சேனலுக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் பொதுவான நிகழ்வுகள் எல்லாமே அடுத்தடுத்த நாட்களில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் அடுத்தடுத்த விஷயங்கள் நாங்கள் வந்து சேனல் மூலிமா டெலிகாஸ்ட் பண்ணுவோம். தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.